இங்க வெளியூர்ல இருந்து ஒரு மெஜிஷியன் ஒருத்தன் மேஜிக் ஷோ பண்றதுக்காக ஒரு ஊருக்குள்ள வரான். அப்படி வந்தவன் கடையை போட்டு அவனுக்கு தெரிஞ்ச மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்ணி காட்ட, ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்க யாருமே அவனை கண்டுக்க மாட்டேன்றாங்க. யாரா அவனுங்க மதிக்கவே மாட்டேன்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்ச பல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுறான். ஆனா யாருமே சுத்தமா கண்டுக்கல. சரி பாட்டு போட்டாவது அவங்களோட அட்ராக்ஷனை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹை பிச்சில் பாட்டு போட்டு விடுறான். அப்படி அவன் பாட்டு போட்டு விட அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆளா அந்த ஊர்ல இருக்க ஒரு கிளவி ஒண்ணு இவன்ட்ட வருது. அப்படி வந்து அந்த கிளவி பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஆயாவது வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயாவுக்கு மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்ணி ஒரு பூ பொக்கே கொடுக்குறான். ஆனா அந்த ஆயா வந்துட்டு ஓரமா போ அப்படின்ட்டு காலங்காத்தால பாட்டை போட்டு கழுத்து இருக்கிறான் அப்படின்ட்டு பாட்டை ஆஃப் பண்ணிட்டு போயிடுது. கிளவிக்கு கொழுப்பு பாத்தியா அப்படின்ட்டு அப்பதான் இவன் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்க ஒரு குட்டி பையனை பாக்குறான். அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கானா கையில ஒரு குச்சை வச்சுட்டு அதை ஒரு பிளேன் மாதிரி நினைச்சிட்டு விளையாடிட்டு இருக்கான். சோ இதை பார்த்தவன், தம்பி நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இந்த குச்சி என்னைக்குமே பிளேன் ஆகாது, ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேஜிக் ட்ரிக் யூஸ் பண்ணி அந்த வெறும் குச்சை ஒரு பிளேனா மாத்தி அப்படியே ஏர்ல பறக்க விட இந்த பையன் ஹாப்பி ஆயிடுறான். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இவன் மேல இந்த ஊர்ல இருக்கவங்களோட அட்ராக்ஷன் திரும்புது. முதல்ல ஒருத்தர் ஒரு நாயை எடுத்துன்னு இவன்ட்ட வந்துட்டு, தம்பி இந்த நாய் ரொம்ப குட்டியா இருக்குதுப்பா, அது மட்டும் இல்லாம ரொம்ப சோம்பேறியா இருக்குது, எனக்கு இந்த நாய் வேணாம், இது அப்படியே நல்லா டெரரான நாயா மாத்தி தரியா அப்படின்ற மாதிரி கேட்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி நல்லா பயங்கரமா கம்பீரமான நாயை மாத்தி கொடுக்க அவள்தான் அங்கிள் ஹாப்பி ஆயிர. அதுக்கப்புறம் இதை பார்த்த அந்த ஆயா சொட்டர் பின்னிட்டு இருந்த கையோட இவன்ட்டு வந்துட்டு, தம்பி சொட்டர் பின்னி பண்ணி கை வலிக்குது, இதை ட்ரெஸ்ஸா மாத்தி கொடுக்குறியா அப்படின்னு மாதிரி கேட்க, ஓகே ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேஜிக் ட்ரிக் யூஸ் பண்ணி நல்லா சிலுக்கு மாதிரி ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸா மாத்தி போட்டு விட அவ்வளவுதான் ஆயாவும் ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்காரங்களும் இவனை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்கவுங்க வீட்டுல இருக்க பிடிக்காத பொருள் எல்லாம் கொண்டு வந்து இதை கொஞ்சம் அட்வான்ஸ்டா மாத்தி கொடு அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவனும் மாத்தி கொடுத்துட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவன் பாப்புலாரிட்டி ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதுக்கேற்ற மாதிரி இவன் கல்லாப்பட்டியும் நரம்ப ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் இவனை பத்தின மேட்ரு இந்த ஊரோட கவர்னருக்கு தெரிய வருது. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஆளு நேரா இவன் இருக்க அந்த இடத்துக்கு வந்து, தம்பி இந்த கோல் பாத்தியா, டைமண்ட் கோல் ரொம்ப குட்டியா இருக்குதுப்பா, தம் தூண்டு இருக்குது, இதை கையில வச்சுக்கிறதே எனக்கே வெக்கமா இருக்குது, ஸோ இதை கொஞ்சம் பெருசா மாத்தி கொடு அப்படின்னு மாதிரி கேட்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா இருக்க அந்த கோலை நல்லா பில்டிங் ஹைட்டுக்கு மாத்தி கொடுத்துறான். ஸோ அப்படி மாத்தி கொடுத்துற அப்பன்னு பார்த்து அந்த ஊர்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. இடி மின்னல் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இவ்வளவு நேரமா ஃப்ரீயா இருந்தவன், ஹாப்பியா இருந்தவன் எதையோ நினைச்சு பயந்து போயிட்டு, சரிங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்பவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் கட்டிட்டு உடனே அந்த ஊரை விட்டு கிளம்பிடுறான். ஸோ அப்படி அவன் கிளம்பிற அப்ப கரெக்டா மழை வந்து பெய்ய ஆரம்பிக்குது. இப்படி பெய்யுற மழையில இப்ப மேஜிக் ட்ரிக் யூஸ் பண்ணி மாத்தி கொடுத்தான் பாத்தீங்களா, அது எல்லாமே பழையபடி அதோட உருவத்துக்கே மாற ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா, இவன் மெஜிஷியன் எல்லாம் கிடையாது, இவன் ஒரு சூனியக்கார கிழவன். இந்த மந்திர பொடி யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி மேஜிக் ட்ரிக் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் எதுக்காக அந்த ஊருக்குள்ள வந்திருக்கானா, அந்த கவர்னரோட டைமண்ட் அடிட்டு தான் வந்திருக்கான். அதையும் அடிச்சுட்டு அப்படியே இவனோட வாட்டர் சைக்கிள்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான்.